ஏன் விசுவாசம் நல்ல போராட்டம் போறதுன்னா, எனக்கு இருக்கிற அத்தனை கடனை அடைச்சு நான் சிறப்பான வாழ்க்கை வாழும் சொல்லணும் மன சொல்லும். எப்படி வாழ்வீங்க? அப்பதான் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடணும். எதை அறிக்கை செய்யணும், எதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லணும், அதோட அப்படியே அட்டாச் ஆயிருக்கணும். நான் எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திர திரண்டுமே என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். யார் சொன்னா? இயேசு சொன்னார். இயேசு அவன் சொன்னபடி ஆகும்னா அவன் சொன்னபடி ஆகும். 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 23 எதிராக செயல்படுத்துவது, அதாவது நம்மளுடைய பிரயாணத்துக்கும் நல்வாழ்வுக்கு விரதமாக இருக்கக்கூடிய சக்திகளுக்கு விரதமாக செயல்படுத்துகிறது. 24 நான் விரும்புகிறதை செயல்படுத்துகிறது. எதை விரும்புகிறோம்? எல்லாம் விரும்புகிறேன்னு சொல்லக்கூடாது. சுகத்தை விரும்புகிறேன், சமாதானத்தை விரும்புகிறேன், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை விரும்புகிறேன். எதை விரும்புகிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று விசுவாசிங்கள். முதல்ல விரும்பணும், அப்புறம் ஜெபிக்கணும். தமிழில் எவைகளை கேட்டுக்கொள்கிறேன் இருக்கும், ஆங்கில பைபிளில் எவைகளை விரும்புவீர்கள்னு போட்டிருக்கு. எது உங்களுக்கு தேவைன்னு சொல்லலை, வாட் யுவர் நீடுன்னு சொல்லலை. வாட் யுவர் டிசையர் வேற, நீடு வேற. கல்யாண வீட்டுக்கு போகும்போது கண்டாங்கி சேலம் கட்டு போகலாம், அது என்ன நீடு, ஒரு சேலை கட்டி போகணும் அவ்வளோதான். ஆனால் பட்டுப்புடவை கட்டி போடுங்கிறது டிசையர். கர்த்தர் நம்முடைய நீடு சந்திக்கிறான்னு சொல்லலை, டிசையரை விருப்பத்தை சந்திக்கிறார். அதை அப்புறம் கேட்கணும். வேதம் சொல்கிறது நீங்கள் கேட்டுக்கொள்ளாதனாலே பெற்றுக்கொள்ளன்னு இருக்கு. முதல் காரியம் சொல்றாரு, எதிராக இருக்கிறத சபிங்க, விலகி போன்னு சொல்லுங்க. அப்புறம் எவைகளை விரும்புவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு விசுவாசிங்க. சுகத்தை பெற்றுக்கொண்டு தான் விசுவாசிங்க, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு தான் விசுவாசிங்க, நல்வாழ்வை பெற்றுக்கொண்டு தான் விசுவாசிங்க. பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக அதை குறித்து வேதம் என்ன சொன்னதுன்னு படிங்க. சுகத்தை குறித்தே கேட்கலன்னா நான் சுகமாக முடியும் என்று உங்களால் விசுவாசிக்க முடியாது. செழிப்பை குறித்தே கேட்கலன்னா செழிப்பாக முடியும்னு விசுவாசிக்க முடியாது. கிருபை என்ன கொடுக்குதுன்னு அறிந்துட்டு அவைகளை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்க. அப்புறம் தேங்க்ஸ் பண்ணுங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியல, உங்களை யுத்தம் பண்ண முடியாதுங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன் பெரிய பங்களாவில் இருக்கிறார், கோடிக்கணக்கான சொத்து, வீட்டில் வைரம் வைடூரியம் எல்லாமே இருக்குது, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அவருக்கு எல்லா விதமான ஆயுதமும் இருக்குது. AK-47 இருக்குது, துப்பாக்கி இருக்கிறது, கத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா ஆயுதமும் கையில் வச்சுருக்காரு. 2 திருடை வந்து மனைவி கழுத்தில் இருக்க நெக்லஸை பறிக்கிறான், பீரோவில் இருக்க பணத்தை எடுக்கிறான், கார் எடுக்கிறான். ஆனால் அவர் ஒன்றுமே செய்யலை. இது இறைவன் சித்தமாக இருந்தால் அப்படி நடக்கும் அப்படின்னு பேசாமல் உட்காந்துருக்கிறாரு. இறைவன் அனுமதிக்காமே அப்படி நடக்கும். இப்படி நடக்குதுன்னா காரணம் என்ன? இறைவன் அனுமதிச்சிருக்கான். அப்படின்னா சந்தோஷப்படுவோமா? வேதம் சொல்லுகிறது சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் இருக்கு. தேவன் நமக்கு என்ன அருள் இருக்கிறார் அதை அறிந்து பிசாசே என் வீட்டுக்கு விரதமாக, என் சுகத்துக்கு விரதமாக, என் நல்வாழ்வுக்கு விரதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசு நாமத்தில் எடுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கணும். சுகம் கொடுத்துருக்கிறார், நல்வாழ்வு கொடுத்துருக்கார், நிறைவு கொடுத்துருக்கார், வெற்றி கொடுத்துருக்கார், வாழ்வு கொடுத்துருக்கிறார். அவையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கணும். இது சும்மா இல்லை, அக்ரெசிவ் இருக்கணுங்க, தீவிரம் காமிக்கணும். நான் வாழ்ந்திருப்பேன், அதுக்கான கிரயம் கொடுக்கப்பட்டிருக்குது, நான் செழிப்பாக இருப்பதுக்கு, சுகமாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருக்குது, கிரயம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் அனுபவிச்சு வெளியே வாழும் பொழுது மற்றவங்க கேட்பாங்க, எப்பட்றா எப்பட்றா கேட்பாங்க. எப்பட்றா கேட்கும்போது என்னை ஆசீர்வதிச்ச கடவுள் ஒன்னே ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதித்த தேவன் ஒன்னே ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதித்த தேவன் ஒன்னே மேன்மைப்படுத்துவார், உன்னை வாழ வைப்பார். அதுக்காகத்தான் கர்த்தரை அந்த வாழ்க்கையை கொடுக்குறார். வேதம் சொல்லுகிறதுங்க, பரலோகத்தில் போய் அனைவரும் அழுவான் இருக்குங்க, கண்ணீரை துடைப்பார் இருக்கு. ஏன் அங்கே போய் நீ அழணும்? காம்பார், இவ்வளோ வச்சுருந்தேன் உனக்கு, இந்த வீடு உனக்கு வச்சுருந்தேன், இந்த கார் உனக்கு வச்சுருந்தேன், இந்த நகை உனக்காக வச்சுருந்தேயா,
இவ்வளவு நிறைவான வாழ்க்கையை வச்சிருந்தேன். அங்கே போய் அழக்கூடாது. என்ன அருள் இருக்கிறான்னு கேட்கணும், அப்புறம் சொந்த பாராட்டணும். 156 சொல்றார் இல்லையா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை அதான் பெற்றுக்கொள்றது. ஏன் விசுவாசம் நல்ல போராட்ட போறதுன்னா, நான் சுகமானே, ஆரோக்கியமானே, சிறப்படைவேன், எனக்கு இருக்கிற அத்தனை கடனை அடைச்சு, அது 1.5 கோடி கடனாக இருந்தால் கூட, 10 கோடி கடனாக இருந்தால் கூட, அத்தனை கடனை அடைச்சு நான் சிறப்பான வாழ்க்கை வாழும் சொல்லும் மன சொல்லும். எப்படி வாழ்வேன் நீனே? உனக்கு என்ன சம்பாத்தியம் இருக்கு? எப்படி முன்னேறுவேன் நீனே? எந்த தொழில் இருக்கு? இருக்கிற தொழில் நல்லா ஓடலை, 1000 எண்ணங்கள் வரும். அப்போ தான் யுத்தம் ஆரம்பிக்குது. இந்த யுத்தம் வெளியே ஆரம்பிக்கல, மயிலில் ஆரம்பிக்குது. அப்போ தான் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடணும். எதை அறிக்கை செய்யணும், எதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லணும், அதோட அப்படியே அட்டாச் ஆகிருக்கணும். நான் அதுக்கு விரோதமாக வர்ற எந்த எண்ணத்தையும் உள்ள விடக்கூடாது. நான் இல்லை, நான் அடைச்சிருப்பேன், கடன் அடைப்பேன், கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வேன், என்னை காண்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமை என் மேலே இருக்கிறத பார்ப்பார்கள் என்று மைண்ட் அதே ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிக்கின்னு அர்த்தம்.